பார்க்க முடியாது சில குட்டி. ஸோ 11th மேக்ஸ்க்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் தான் இது. ஃபர்ஸ்ட் மிட்டம் தமிழ் மீடியத்துக்கானது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். மேக்ஸ் கணிதம். ஸோ நாளைக்கு நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸில் இந்த கொஸ்டின் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. விஷ் இது வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி பாருங்கப்பா. அது மாதிரி 2 விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கு அடுத்த PDF உங்களுக்கு இம்பார்ட்டன் அனுப்பிட்டே இருப்பேன். நீங்கள் 12th முடியும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிங்க் கொஸ்டின் பாருங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பப்படும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 மார்க் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்துங்க. சொல்லி லைனாக பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 புக் பேக் தான் கேட்பாங்க. அப்போ 10ல் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டீரியர் 2 இருக்கும். அந்த இன்டீரியர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ நீங்கள் 11th தான் பப்ளிக் கிடையாது, தேவையில்லை. புக் பேக் மட்டும் படித்தா போதும். இப்போதைக்கு புக் பேக் சம்ஸ் 1 மார்க்ஸ் மட்டும் தர பண்ணுங்க. 12th போய்ட்டு நீங்கள் இன்டீரியர்லாம் பார்த்துக்கலாம். இப்போயே நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. 6th 7th 8th 9th 10th இப்போ இருந்து நீங்கள் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிங்க, இன்டீரியர்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா 12th கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சலுப்பாக இல்லாமல். இல்லைனா 12th போய்ட்டு ஒட்டுக்க எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சொன்னேன் கடுப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக எதுவும் படிக்காமல் திடீர்னு படிக்க ஆரம்பித்தா மைண்ட் செட் ஆகாது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ 1 மார்க் பார்த்துட்டிங்களா. அடுத்தது 2 மார்க் பாருங்கள். 2 மார்க்கில் 5 கேட்டிருப்பாங்க. 5ல் நீங்கள் 3 எழுதணும். அதில் 1 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி, 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ 15வது கொஸ்டின் கம்பல்சரி. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். 11 12 13 14 15 பார்த்துட்டிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதுலேயே அதே மாதிரி தான். 5ல் நீங்கள் 3 எழுதணும். இல்லை 1 கம்பல்சரி. 20வது கொஸ்டின் கம்பல்சரி. இந்த கம்பல்சரி டெஃபினட்டாக ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்கப்பா. அது இது மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரு மாதிரி நடக்குது. டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை இது மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ டைம் டேபிளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 3 மார்க் இதுதான். அடுத்து பாருங்கள் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதிராக சாய்ஸ் தான், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ 21ல் பாருங்கள். 1 மேலே இருக்குது இது எழுதணும், இல்லைன்னா நீங்கள் கீழே எழுதணும். ஓகேவா. 2 1 எழுதுனா போதும். எனி 1 நீங்கள் 2 எழுத அவசியம் கிடையாது. எதிராக சாய்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு. கரெக்டாக படித்து பார்த்து மட்டும் கரெக்டாக சம்ஸ்லாம் போடுங்க. ஓகேங்களா. 22 பாருங்கள். அதே மாதிரி தான். 1 இது எழுதணும், இல்லைனா 2வது இது எழுதணும். தெளிவாக பாருங்கள். நீங்கள் பார்த்த சம்ஸ்லேருந்து வந்திருக்கேன், எந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கேன், எந்த எக்ஸசைஸ்லேருந்து வந்திருக்கேன், எந்த எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ 23 24 பாருங்கள் கடைசியாக. இப்போ 4ல் 2 எழுதணும். எதிராக சாய்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான்ப்பா விஷயம். வெரி ஆல் தி பெஸ்ட். சிம்பிள் தான். நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் டேபிளும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா. அப்போ தான் தெரியும் எனக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ். ஓகேவா. ஓகேப்பா சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். விஷயம் வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் சில குட்டீஸ். பை.